உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் திரு சீமான் அவர்கள் எது பேசினாலும் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் சரி, அது இன்றைக்கி நேரத்தில் கிடையாது, மீடியாக்களாக இருந்தாலும் சரி, அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பரபரப்பாகவே இருக்கும். இந்த மனுஷன் எது பேசினாலும் ஒரு கண்டென்ட் ஒரு வாரம் வச்சு ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, பாரதியாரது பிறந்த நாள் இவ்வளோ நாளாக ஓடிட்டே இருக்கா, அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் கூட ஒரு மேடையில் பேசியிருந்தார், சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்னு. இவ்வளோ நாட்கள் வந்து அவர் பேசவே மாட்டார். அவர் கட்சியில் இருக்கிறவங்க, அவருக்கு கீழே இருக்கிறவங்களாம் வந்து சீமானை தினமும் துதிப்பாடுவாங்க, தினமும் வந்து அவரை பாடிட்டே இருக்கிறதா வேலையாக வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பாவம் இவரே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்தளவுக்கு அண்ணன் திரு சீமான் அவர்கள் வளர்ந்துட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இவர் எதை வச்சு அப்படி சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில் போயிட்டு பேசிட்டார். இதனால் அவர் தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசிகிட்டு இருப்பார், தமிழ் தேசியத்துக்கான ஆளுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசினார், ஆர்எஸ்எஸ் ஆகிட்டார், ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி ஆகிட்டார் அப்படின்னு பாவம் புலம்ப ஆரம்பிச்சுக்கிறாரு அந்த மேடையில். கோவம்லாம் வரல உங்கள் மேலே எங்களுக்கு. எதுக்காகன்னா, நீங்கள் திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஒரு பிரயோஜனம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதில் சரி, நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, அந்த நன்றி விசுவாசத்துக்காக நாங்கள் திராவிட கழகங்களுக்கு கூட பொறுமையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு கோவமாக பாவம் கொந்தளிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஆக்ரோஷங்களும் கோவங்களும் எங்களுக்கு புரியுது. அப்போ தான் அடுத்த முறை நீங்கள் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் நீங்கள் பேசுங்க, அது தவறு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், பாரதியாருடைய புகையை பேசின ஒரு காரணத்துக்காகவே வந்து இவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சங்கின்னு சொல்லுனா, ஆர்எஸ்எஸ் கூடவே நீங்கள் கூட்டணியெலாம் வச்சுருக்கீங்க. ஆர்எஸ்எஸ் மீன்ஸ் பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. எச் ராஜாவுடைய இடங்கள்லாம் உங்கள் கட்சி பிரச்சாரங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் கேட்டால் நாங்கள் அப்போ அந்தளவுக்கு வளரல, கட்சிகள் இப்போ வளர்ந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் எதனா ஒரு காரணம் சொல்லலாம். பட் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கி வரைக்கும் திராவிட கழகங்கள் அவங்களோட எப்படி கை கோத்துட்ருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மீறி இந்த விமர்சனங்களெல்லாம் நம்ம கடந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் ஆனாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா முதல்ல நிற்கிற ஒரு அண்ணன் திரு சீமான் அவர்கள், அது நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா எங்கன்னா முறைச்சா யாரை வேணாலும் வந்து நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போதெல்லாம் எனக்கே அளவுக்கு அதிகமான கோவம். இவர் முறைச்சா அடிப்புன்னு சொன்னார்ல, அவங்க மேலே கூட வரல, எனக்கு இவர் மேலே வந்தது, அண்ணன் திரு சீமான் மேலே வந்தது. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு நம்ம மேலே இப்படி வன்மத்தை கக்கி வச்சுருக்காங்க. பிறந்த நாள் போச்சு, வன்மத்தை கக்குனாங்க, திட்டினாங்க, எவ்வளோ பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுட்டு கூட திரும்ப திரும்ப இவர் இப்படி இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு மீன்ஸ் அவர் வந்து ஒரு தமிழ் தேச சித்தாந்தத்தெல்லாம் இவர்கிட்ட இருந்து தான் கற்றுன்னு வந்த அளவுக்கு வந்து இவர் இருந்திருக்காரு. இவங்களுடைய ஒரு போக போக அதுக்கப்புறம் தான் பாதைகள் மாறிடுச்சோ அப்படிலாம் இல்லை, மாறிடுச்சு. ஏன்னா தமிழ் தேச சித்தாந்தத்துக்குள்ளே வரவன் திராவிடத்துக்குள்ளே இனிமேல் போக மாட்டான். பிராமணன்ற ஒரு கடப்பாரியை வந்து அடித்து பெரியார்ன்ற ஒரு பிம்பத்தை உடைக்க போகிறேன், திராவிடத்தை உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு திரு சீமான் அவர்கள். ஆர்எஸ்எஸுடைய மிகப்பெரிய ஒரு கைக்கூலியாகவே மாறிட்டார் அப்படி சொல்லி அவர் பேசுகிறது. திராவிடம்ன்ற ஒரு விஷயம் வந்து இங்கே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, பார்ப்பான் உள்ள வந்துடுவான், பாப்பான் உள்ள வந்துடுவான் சொல்லியே இங்கே திராவிடம்ன்ற ஒரு போலியான ஒரு பிம்பம். இங்கே ஆண்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் என்னன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எவனோ ஒருத்தன் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து அவன் பூச்சாண்டி வந்துடுவான், இவன் வந்துடுவான், திருடம் வந்துடுவான் சொல்லி அந்த திறன்னு அவனை கையை காமிச்சு இவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டியப்பட்டு போகிற கதை தான் இது. ஸோ எவன் ஒருத்தனை வச்சு இங்கே போலியாக ஒரு விஷயத்தை கட்டமைச்சு இங்கே என்னுடைய உரிமை இது அது எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போது நீ எவன் தடம் நீ சொல்கிற, எவன் வந்து இப்படி ஏமாத்துறான் சொல்கிற, அவனை வச்சு ஒன்று அடிக்கிறேன் பாரு அப்படின்ற கதை தான் இது. முதல்ல ஒரு அரசியல் நுணுக்கங்கள் உங்களுக்கு தெளிவில்லாமலாம் இல்லை, உங்களுக்கு நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, ரொம்ப தெளிவான ஆள். ஆனால் என்ன வருத்தம்னா, ஒரு சீட்டு 2 சீட்டுக்கெலாம் வந்து போயிட்டு அங்கே நின்றுட்டு இவ்வளோ பேச்சு பேசிட்டு முட்டு கொடுக்குறது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதை வருத்தமாக தான் பதிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் இவர் வந்து பல பேர் வந்து ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், அவர் இசட் டீம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிக்கும் அவர் பி டீம் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள் பயங்கர பரபரப்பாக இருந்தது திமுக பி டீமு, இப்போ வந்து பாஜக பி டீமு, ஆர்எஸ்எஸுக்கும் ஒரு பி டீமு, ஏடிஎம்கேக்கு அதையும் இப்போ கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இலை மறந்தால் இழை மரணம் பழைய இதெல்லாம் பேசினாருன்னு அதையும் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒரு பி டீமு ஏடிஎம்கேவும் போட்டுருவோம். வேறு யார் இருக்கா கட்சி உள்ள? சரி, இப்போ புதுசாக ஒருத்தர் ஆரம்பிச்சிடறேன், திராவிட வெற்றி கழகம், அவரையும் போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகங்களப்பா, திராவிட வெற்றி கழகம் ஒருத்தர் ஆரம்பிச்சிடல, அவருக்கும் ஒரு டீம் ஒன்று போட்டு விட்ருங்க. எது இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு சி டீம், பி டீம், Z டீம் வரையும் ஒன்று போட்டு விட்ருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது.
நம்ம இப்போ கொஞ்ச நாளாக போட்டுட்ருக்க வீடியோலாம் வந்து ஓரளவுக்கு பார்வையாளர்களை தொடர மாதிரி இருக்குது. ஒரு 500 பேர் 1000 பேர் பார்த்தா கூட அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் 5 பேர் வந்து தேடி வராங்க. ஒரு சில வீடியோக்கெலாம் வந்து 100 பேர் 150 பேர்லாம் தேடி வந்திருக்காங்க. நம்மளுடைய ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிகள். பிடிச்சிருந்தால் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு சின்ன ஊக்கமாக இருக்கும். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரசியலை பற்றி இருக்கும். கொஞ்சம் நாட்கள் போனதுக்கப்புறம் சினிமாவை பற்றியும் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்மளுக்கு சினிமா துறை பிடிச்சது தான். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கடுத்து அரசியல் மிகப்பெரிய அளவில் நம்ம பொதுப்படையான பார்வையிலே கூட நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அரசியலில் பேசிடுவோம். அதுக்கு அடுத்தபடியாக கலை, இலக்கியம், வரலாறு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேசுவோம். எல்லாத்தையும் கொஞ்சம் அலசுவோம், படிப்போம், முடிஞ்ச அளவுக்கு பேசுவோன்றதுக்கு ஒரு நோக்கம் மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ உறவுகள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா நல்லது தான். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றிகள்.